யமுனை கரைய சொல்றார், யமுனைய சொல்றார். விளையாடும் சந்திர முகத்தோனை திங்கட்கிழமைய சொல்றார். சந்திரனுடைய முகம், கிருஷ்ணனுடைய முகம் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதுதான். சந்திர முகத்தோனை பகவானுடைய சொரூபம், அவனுடைய அதராமிருதம் கொகை பழம் மாதிரி இருக்கும். செவ்வாய் உடையோனை அவனுடைய லீலா வினோதங்கள் இவ்வளவுதான் கட்டுப்படுத்திட முடியாது. அநேகம் அற்புதனை இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? கிருஷ்ணன் வந்து ஜெகத்குரு குருவருளால் வியாழக்கிழமை சொல்றார். திருவெல்லியங்குடியில் கும்போணத்துக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய சேங்கனூர் பக்கத்துல இருக்கக்கூடிய திருவெல்லியங்குடிங்கிற ஒரு திவ்ய கஷேத்திரம். 108 திவ்ய தேசத்துல அது ஒரு திவ்ய தேசம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சுவாமியை பாடுறார். திருவெல்லியங்குடியில் என்னைக்கு பார்த்தாரா? சனிவாரத்தில் கண்டே. கிருஷ்ணன் வந்து ஜெகத்குரு, குருவினுடைய விருத்தமாவே இதை பாடுறார். இந்த கீர்த்தனையில சொல்றார், குருவினுடைய அனுகிரகம் இருந்திருக்குன்னா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். சரணத்துல சொல்லிட்டு போறதே சொல்ற, தவமும் யௌவனமும் தனமோ பலமும் சுற்றத்தாரும் பதவியும் போலும். தபசோ தனமோ யௌவனமோ திரும்ப வராது. தபச செலவழிச்சுட்டோம்னா திரும்பி பண்றது ரொம்ப சிரமம். தனத்தை செலவழிச்சுட்டோம்னா திரும்பி வராது. யௌவனமும் அப்படித்தான், ஒரு நாள் எல்லாரும் கழப்பருவத்தை அடைஞ்சுதான் ஆகணும். தவமும் யௌவனமும் தனமும் பலமும் சுற்றத்தாரும். நம்ம கிட்ட 4 காசு இருக்கிறதுனா சொந்த பந்தங்கள்லாம் நம்மளை தேடி வருவா. பதவி, ஒருத்தனுக்கு சாதாரணமா லௌகீகமா எடுத்திருந்தாலும் 5 வருஷம் தான் ஆட்சின்னு சொல்லிட்டான். பதவியும் கோலும். கிரகங்களுடைய நிலைமை அவனுடைய பலாபலனை பொறுத்து அமைகிறது. அவருடைய பாப புண்ணியத்தோட கணக்கை பார்த்துதான் கிரகத்தினுடைய அமைப்பே சொல்றது. இப்ப சுக்கிர திசைங்கிறா, இப்ப குரு திசைங்கிறா. அப்பனா என்ன சொல்றதுன்னு, அவனுடைய வயசுல அவனுடைய புண்ணிய பலத்தினால அவனுக்கு அப்பப்போ மாற்றம் ஏற்படுறது. இப்ப அவனுக்கு குரு தசைங்கிறா, இப்போ சனி தசைங்கிறா. அதான் சொல்ற. தவமும் யௌவனமும் தனமும் பலமும் சுற்றத்தாரும் பதவியும் போலும் ஆப்தரும் தர்மமும் நீதியும். யாராவது ஒரு தர்மத்தில் இருந்தாலும் அவனையும் கெடுத்துக்குவாங்க. தர்மமும் நீதியும் நிலை கெட்ட உலகில் நிலையாது. தன்னையும் இருந்து யோக்கியமா இருந்தா கூட கல்வி சும்மா விடாது. நிலை கெட்ட உலகில் நிலையாது, சமயத்தில் உதவாது. குரு என்ன பண்றாருன்னா, தனியும் போனா போதும், நீ என்கிட்ட வா அப்படிங்கிற. அந்த குரு ஒருத்தர் தான் சிந்த குடிச்சு பகவத் சரணாரந்தத்துல கொண்டு சேர்க்கறதுக்கு அவரால் தான் முடியும். குருலே குரு இல்லைன்னா திருவருள் இல்லைங்கிற. அப்பேற்பட்ட குருநாதர் இவன்ட்ட காசு இருக்கா பணம் இருக்கான்னு பார்க்க மாட்டார், இவன்ட்ட பக்தி இருக்கான்னு பார்ப்பார். இவன் எப்படியாவது நல்ல குருவா இருக்கிறவர் பகவத் சரணாரந்தத்தை கொண்டு சேர்த்துடுவார். அப்பேற்பட்ட கீர்த்தனம் இந்த கீர்த்தனம்.